காளிங்கா, மகரிஷிகளோட பேரை மட்டும் நீ வச்சுக்கிட்டா பத்தாது, அவங்களோட வழிமுறைகளையும் நீ பின்பற்றணும். குரு உபதேசம் செஞ்சு சர்வ சக்திகளையும் உனக்கு கொடுத்த உன்னோட குருவுக்கு நீ சமர்ப்பிக்கிற குருதட்சணை இதுதானா? நாகமணிய பறிக்கணுங்கிற ஓ ஆசை உன் கண் பார்வைய மறைச்சு உன் அறிவையும் ஞானத்தையும் சுத்தமா மழுங்க வச்சிடுச்சு. அப்பா அவங்க உயிரை கூட எடுக்கிறதுக்கு தயாராயிட்ட உன் குணம் மனுஷ குணம் இல்ல, ராட்சச குணம். ஆம், உண்மைதான். நான் நினைத்ததை அடைவதற்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன். எனக்கு உன்னிடம் உள்ள நாகமணி வேண்டும். பரமசிவன் கிட்ட வரத்தை வாங்கி அந்த பரமசிவன் தலைமையிலேயே கை வைக்கலான்னு பார்த்த பத்மாசுரனை விட பெரிய அயோக்கியண்டா நீ. உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாகம் செய்யற மகா முனிவர்கள் கைக்கு போக வேண்டிய இந்த நாகமணிய உன்ன மாதிரி சுயநலவாதிங்க கையில கொடுத்து எங்க நாக இனத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்த மாட்டேன். நீ கொடுக்காவிட்டால் என்ன? என் சக்தியால் நானே அதை கைப்பற்றிக் கொள்வேன். உன்னை நம்பி உள்ளவர்களை சித்திரவதை செய்வேன். உன் நாக இனத்தை அடியோடு அழித்து விடுவேன். பைத்தியக்காரா, நாக சக்தியும் நாக மகிமையும் உனக்கு தெரியாத விஷயம் இல்ல. நம்பி இருக்கிற பக்தர்களுக்காக உயிரையே தரக்கூடியவங்கடா நாங்க. கொடுமைக்காரங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக அந்த பரமேஸ்வரன் எங்க பல்லுல விஷத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. சுயநலமும் துரோகமும் எப்போ உன் மனசுக்குள்ள நுழைஞ்சதோ அந்த நொடியிலேந்து நான் உனக்கு பரம விரோதி ஆயிட்டேன். நான் உன்னை அழிச்சே தீருவேன். அது உன்னால் முடியாது. வரப்போகும் அமாவாசை என்று மிகவும் சக்தி வாய்ந்த கருடாஸ்திரத்தை பிரயோகிப்பேன். உன்னை பிடித்து அந்த நாகமணியை என் வசப்படுத்திக் கொள்வேன். உன் கழுத்தை முறித்து உன் பல்லில் உள்ள விஷத்தை பறித்து என் ஆயுளை பெருக்கிக் கொள்வேன். இனி உன் சுயநலம் நிறைவேறாது. நான் மனிதன்தான். எனக்குள் சுயநலம் இருப்பதும் நியாயம்தான். எனக்கு அறிவுரை சொல்கின்ற நீ இறந்து போன நாகவள்ளி உருவத்தில் அந்த வீட்டிற்குள் சென்று தங்கி இருப்பது மட்டும் சுயநலம் இல்லையா? அது சுயநலம் இல்ல. என்ன நம்பி வாழ்ந்த பக்தைய தாலி கட்டின புருஷனே கொடூரமா கழுத்தை நெரிச்சு அநியாயமா கொண்டது என்னால தாங்க முடியல. அதனால அவனுக்கு பாடம் புகட்டத்தான் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஓ சுயநலத்தை அடியோடு மறந்துட்டு ஓ மோசமான வழியை விட்டுட்டு நல்ல வழியில போ. போகல நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. ஆண்டவனோட அருளால இந்த வருஷம் எல்லாருக்கும் விளைச்சல் அமோகமா விளைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷம் சிவராத்திரி மகா உற்சவத்தை ரொம்ப பிரமாதமா நடத்திடலாம். கண்ணையா ஐயா, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டு கவனி. சரிங்க. போயிட்டு வாங்க. இந்த சிவராத்திரி தான் அந்த நாகவள்ளியின் கடைசி ராத்திரி. சூரியோதயத்திற்கு முன்பு கருடாஸ்திரத்தினால் அஷ்டதிக் மந்திரம் செய்கிறேன். உங்கள் எதிரிலேயே நாகவள்ளி நரம்பு வெடித்து ரத்தம் கக்கி படத்தை விரித்து தன் உயிரை விடுமாறு செய்கிறேன். ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திரிசூலி மாறி. ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திரிசூலி மாறி. வார்த்து செய்கிறேன் நான் சக்தி யாகம். நாகராணி கிண்ட யோகம் கொண்ட நெஞ்சை விடாதிந்த ராகம். வலி என்ன கேட்டாலும் தரும் எந்த தேகம். ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திரிசூலி மாறி. ஓங்கார பொருளான ஈசா மகேசா கங்கை புனல் ஏந்தும் கைலாசவாசா. ஓங்கார பொருளான ஈசா மகேசா கங்கை புனல் ஏந்தும் கைலாசவாசா. சிவராத்திரி பாவங்கள் களைகின்ற வேளை சம்போ மகாதேவனின் திவ்ய லீலை. இவகார பொழுதிங்கு இதயத்தில் பால் வாக்க அத்தித்த மனமிங்கு புகழ் மாலை பாட. ஓங்கார பொருளான ஈசா மகேசா கங்கை புனல் ஏந்தும் கைலாசவாசா.
ஸ்வரூப பிரபஞ்சனி கருடனின் வந்தனம் காட்டிங்கு நீ வேதாள பூதங்கள் உன் பேச்சை தாண்டுமோ சர்வராணியின் மனதை கைப்பற்று நீ மூவாமரை நான்கின் சத்தங்கள் வாழ்த்த தேவதைகள் ஐயானின் சேவடி ஏத்த மூவாமரை நான்கின் சத்தங்கள் வாழ்த்த தேவதைகள் ஐயானின் சேவடி ஏத்த தாண்டவம் புரிகின்ற நடராஜசேகரா தாண்டவம் புரிகின்ற நடராஜசேகரா தொழுகிறோம் பொழுதோடு காப்பாற்று நீதான் அங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காதி மாதங்கி திருசூலி மாறே பூமியோ அலைபாயும் என் திசையும் குலுங்க மலையதிர கடல் கலங்க எழுத்தாளியே வேதம் பாராட்டிடும் வினை போக்கும் சங்கரா வேதனையும் சோதனையும் இனியேனையா நிறைவேறும் யாகமே அக்கையும் அமுதுள்ள ஆட்டமேல் பஸ்மமாய் சூரியமாய் போ பக்கமார் கண்டே என் பிராணனும் நிலைத்தது பக்கமார் கண்டே என் பிராணனும் நிலைத்தது முக்கண்ணன் அனல் வண்ணன் நிலைதாரே அங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திருசூலி மாறே சக்கர் மழையென ரத்த தாரை தான் சிந்தவோ ஹோமத்த ஜபம் தப்புமோ என் மந்திர சப்தம் உன் இரு செவியில் விழும் பொழுது நீ பதரமன மந்திர நரகம் போல் கருமை நிற இருள் மாய எழும் வேளை என் அகமும் கையும் தொட அனுதினமும் துள்ளும் உனை ஊசி போல் குத்தும் வினை இக்கணம் இங்கு நீ வர தாயுனை வலிதான் பெரு தீருமோ இந்த ஜபஜபம் நிற்காது நிற்காது வந்து கண்களில் சிறுபொழு தப்பாது தப்பாது